நண்பர்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா ரொம்ப வலி வேதனையோட பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி கிட்ட மனசு விட்டு அழுகுறாங்க. பார்வதி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வா விஜயா உட்காரு, எதுக்கு அழுகுறன்னு கேட்குறாங்க. என் வாழ்க்கையில எங்க வீட்டில் என்னென்னவோ நடந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல பார்வதி. ஒரு பக்கம் இந்த ரோகிணி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, மனோஜ் வேற ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்கான், அந்த ஃபினான்ஷியல் ரொம்ப டார்ச்சர் பண்றான், நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மனோஜ் ரோகிணி கண்டிப்பாக பிரிச்சு ஆகணும், அந்த கேடு கட்டவை என் குடும்பத்துக்கே வேணான்றாங்க. உடனே நம்ம பார்வதியும் எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணாராம் ஒரு வக்கீல் இருக்காங்க, லேடி வக்கீல், அவங்க எப்படியாப்பட்ட கேஸும் வாதாடி ஜெயிக்க வச்சிருவாங்க. அவங்க கிட்ட நான் ஃபோன் நம்பர் அட்ரஸ் தரேன், நீ அவங்கள போய் பாரு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி விஜயா மனோஜோட தீர்மான முடிவு நீ கேட்டுக்கோ, கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் பின்வாங்கிட போறான்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணி வராங்க. உங்க வீட்டில் நடந்ததெல்லாம் நினைச்சு எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு மாஸ்டர், என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்த சொல்றது சிந்தாமணி, அந்த ஃபினான்ஷியர் மனோஜை மிரட்டிட்டு இருக்கான். என்கிட்ட நான் என்ன பண்ணேன், சைனும் போட்டு கொடுத்துட்டேன், அந்த கடனை நான் அடைக்கிறேன்னு பொறுப்பை ஏற்றுட்டேன். இப்போ என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிந்தாமணி வா வா வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் நான் வேணா உங்களுக்கு பணம் தரவா, ஒரு 12 லட்சம் தரேன் அப்படின்றாங்க. சிந்தாமணி இவ்வளோ பணமா, நீ ஏன் மாஸ்டர் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு பார்வதி மட்டும்தான் ஃப்ரெண்டா, நான் ஃப்ரெண்டு இல்லையா, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியலையே, என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே என் மேலே இருக்க இந்த வீடு மட்டும் தான் என் பொருளாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ஃபினான்ஷியல் கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தருவீங்கன்றாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உங்களுக்காக என்ன ஒன்று செய்கிறேன். ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபாய் நான் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன் சிந்தாமணி, இது ஒரு 12 லட்சம், இது ஒரு 12 லட்சம், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பணம் ஏற்பாடு தர வேண்டியது என் பொறுப்பு, என்னை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் நம்ம விஜயா ரொம்ப நம்பிடுறாங்க, நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்வதி இருக்கா, இந்த சிந்தாமணி இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் சுற்றி வளைச்சி என்ன பண்ண போகிற இந்த சிந்தாமணி அந்த விஜயா மேலே இருக்க வீட்டு படத்தை அபகரிக்கிறதுக்காக தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. 12 லட்சம், ஒரு 10 லட்சம், 22 லட்சம் தானே, அது பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து தானே, இதை நம்ம அபகரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல திட்டவட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கா. கேட்க சொல்லலாம் விஜயாக்கு நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு.